ரூ. 150 தயாரிக்கப்படும் ஒரு சிமெண்ட் மூட்டை மார்க்கெட்டில் ரூ. 400 விற்கிறதுக்கு காரணம் என்ன? இது பலரும் சொல்லாத ஒன்று, பலரும் இதை பற்றி பேசாத ஒன்று. சிமெண்ட் விலையை நிர்ணயம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறீங்க. அது ஈஸ்வரன் என்ன சொல்லுவாங்கன்னா, சிமெண்ட் ஒரு 10 கம்பெனி தான் தயாரிக்குது, அந்த 10 கம்பெனி தங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு பண்ணி இதுதான் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி வித்துட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓரளவு உண்மையாக இருந்தாலும் கூட நிஜமான காரணம் என்னன்றது சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு பப்ளிக் கான்ட்ராக்டர். நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஜாப் எடுக்கிறேன், ஒரு வேலை எடுத்து செய்யும்போது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி நான் கொட்டேஷன் கொடுக்கணும். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், லேபர் இன்க்ளூடிங் எக்யூப்மெண்ட், லேபர் இதோட காஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு டீட்டெயில் எழுதுவேன், அந்த ரேட் எழுதுவேன், ஒரு கொட்டேஷன் கொடுப்பேன். இப்போ என்ன பண்ணணும்னா, அதில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு மிகப்பெரிய பணத்தை எதிர்பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்லாம் மாட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கொட்டேஷன்லேயே ரேட்டை எக்ஸஸ் பண்ணுறது. அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சிமெண்ட் விலையை 100 இருக்கு இல்லையா, 100 இதுக்கு போடுற, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு, இப்போ 400 போடு, 400 போட்டு எடுத்து வந்தேன், 140 140, நீ பாதி நான் பாதி, நீ ஹாப்பி நானும் ஹாப்பி, இப்படிதான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே நான் 400 போட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்றேன், ஆனால் மார்க்கெட் ரேட் 120 தானே. அப்போ ஆடிட்டில் கேட்பான் இல்லையா, ஏன்பா என்னப்பா சிமெண்ட் ரேட்டு போய் 400 போட்டிருக்கேன், அது மார்க்கெட் 120 தானே கிடைக்குதுன்னு கேட்பான் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறது, மார்க்கெட் ரேட்டே ஏற்று. அப்போது பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு சிமெண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டை விட, இண்டிவிஜுவல் வீடு கட்டுறவங்களை விட மிக அதிகமான சிமெண்ட் யூசேஜ் எங்கே போகுது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான். அப்போது என்ன பண்ணணும், அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய சிமெண்ட் விலையே தான் இங்கே ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு அதை அப்ளைபிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு சிமெண்ட் விலை 400 ஆகுது. இதுதான் சிமெண்ட் விலைக்கு பின்னால் இருக்கக்கூட நிஜமான அரசியல்.